ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏப்ரல் 2026 இன்கம் டேக்ஸ் உடைய நியூ ரூலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய எப்படி லிமிட், அதுக்கப்புறமா எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அடுத்தது எப்படி நம்ம சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல் படி நம்ம சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 84% வந்து டேக்ஸும் ப்ளஸ் அதுக்கான சார்ஜஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து 5 கோடிக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆதாரத்தை, அந்த சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஆதாரத்துக்கான ஐடிஆரில் வந்து அவர் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ மென்ஷன் பண்ணாமல் எப்படி போட்டிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த 5 கோடிக்கும் 84% வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணணும், ப்ளஸ் பெனால்ட்டி சார்ஜஸும் அவர் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சோர்ஸ் வந்தது, ஸோ எதிலிருந்து வந்தது அப்படின்றத நம்ம ப்ராப்பராக ஐடிஆரில் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு டேக்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வந்தது, அந்த சோர்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் பாயிண்ட் 1. அடுத்தது 10 lakhsக்கான ரூல். இப்போது உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது. 10 லட்ச ரூபாயில் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து எப்படியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது 10 lakhsக்கான லிமிட்டில் நீங்கள் உங்களோடது வந்துடும். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா SFT மூலமாக ரிப்போர்ட் வந்து இன்கம் டேக்ஸுக்கு வந்து போயிடுவாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எப்படி, அதாவது ப்ராப்பராக இன்கம் டேக்ஸுக்கு போயிடும். அவங்க இந்த 10 lakhsக்கான சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டை ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் பழைய எப்படி இருக்குது அதில் வந்து அதுவே ரினிவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. அதே போல் பழைய எப்படிலே நீங்கள் அடிஷ்னலாக ஒரு பேமெண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்தவித இஷ்யூஸும் கிடையாது. நியூவாக ஒரு பேங்கை சூஸ் பண்ணி நியூவாக ஒரு எப்படி போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸோ நம்மக்கிட்ட பேமெண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, ஸோ எப்படி உங்கள் பேமெண்ட்டை வந்து அதாவது எப்படி கண்காணிக்கிறாங்க. ஸோ ரூல் 114 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் புதிய எஃப்டியில் வந்து 10 லட்சம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸுக்கு நோட்டீஸ் போகும். இந்த பர்சன் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது வந்து உங்களுக்கு வந்து ஏஏஎஸ்ன்னுவாங்க, அதாவது ஆனுவல் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்தது, வருமான வரித்துறையிலிருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஸோ அப்படி நோட்டீஸ் வரும்போது நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை கண்டிப்பாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடிஆரும் நீங்கள் ப்ராப்பராக, ஸோ அதுக்கான இன்கம் சோர்ஸையும் அதுக்கான ஆதாரத்தையும் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஐடிஆர்லையும் நீங்கள் காட்டாமல் அதையும் ப்ராப்பராக சோர்ஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு 84% வந்து டேக்ஸும் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ஸோ தெளிவான ஆதாரமாக இருக்கணும். ஸோ பணம் எங்கேருந்து வந்தது, ஸோ எப்படியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதிகபட்சமாக ஸோ ஸ்மால் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. 10 lakhsக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் கரெக்டான எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த இஷ்யூஸும் நீங்கள் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்டியில் போடும்போது பணம் எங்கேருந்து வந்தது, உதாரணமாக ஒரு சொத்தை விற்கிறீங்க அப்படின்னா அந்த சொத்துலேருந்து எனக்கு பணம் வந்தது, அதனால் நான் எஃப்டியில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். அப்படி எஃப்டியில் போட்டிருக்கேன், அந்த சொத்தை விற்றுருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது அதை நீங்கள் ப்ரூஃபாக கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அந்த ப்ரூஃபை வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட்டுக்கு 84 டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஸோ எப்படி நம்ம ப்ராப்பராக எந்த இஷ்யூஸும் இல்லாமல் சேஃபாக 100% வந்து சேஃபாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் இருக்குது. ஸோ 2 பார்ட்டை நம்ம பிரிக்கலாம். 20 லட்ச ரூபாய் நீங்கள் இருக்குது அப்படின்னா ஸோ 20 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது
நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்டியில் 20 லட்ச ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த பேங்க் வந்து திவால் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ டிஐசிஜி அப்படின்றபடி ரூல் படி உங்களுக்கு 5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திவால் ஆகும்போது ஸோ வருமான வரித்துறைக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 20 லட்ச ரூபாவையே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேங்க்கில் ஸோ 4 பேங்க்கில் ஒரு எஃப்டிலையும் 100 பேங்க்கில் ஒரு எஃப்டிலையும் 5 லட்சமாக ஸோ 4 லட்சம் அந்த 5 லட்ச ரூபாயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ 10 லேக்ஸ்க்கான லிமிட்டையும் நீங்கள் ரீச் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அந்த பேங்க் திவால் ஆனாலும் ஸோ டிஐசிஜி படி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ அதில் 5 லேக்ஸும் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். ஸோ எந்த பேங்க்குமே சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய பேமெண்ட்டை டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் பேங்க்கில் ஸோ பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அடுத்தது ஸோ டிடிஎஸை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஒரு பேங்க்கில் உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் டிடிஎஸ் 10% வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது ஃபார்ம் 15H வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்ரல் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் 10%, அவங்களுக்கு வந்து ஓவரால் லிமிட் வந்து 1 லேக்கு. அப்படி அந்த இந்த 1 லேக்குக்கு மேலே போகும்போது 10% வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 15H வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு மட்டும் ஸோ இந்த ரூல் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் நீங்கள் பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயுமே உங்களுக்கு இந்த சர்டன் லிமிட் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலே 10,000ம் அது 10%, இவங்க சீனியர் சிட்டிசனுக்கும் 10% வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரித்து பண்ணும்போது டிடிஎஸ்லேருந்தும் நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். ஸோ ஒரு 4 பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம இந்த எஃப்டி வந்து நம்ம இப்போது ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்கி ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கான. ஸோ லாங் டேர்மை நீங்கள் சூஸ் பண்ணுறதை விட ஒரு ஷார்ட் டேர்மில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் ஏ வந்து 5 லட்ச ரூபா ஒரு வருஷம் டேர்மில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது 100 பேங்க்கில் 2 வருஷத்துக்கு அந்த 5 லட்ச ரூபாவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே போல் வங்கி சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம், அதுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ உங்களுக்கு எந்தவித லாஸும் இருக்காது. ஸோ தேவைக்கும் போது உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ ரிஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப லோவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதிகமான பேமெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் நோட்டீஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் இருக்குது. ஸோ டிடிஎஸ் வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ பேங்க் வந்து திவால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட்டு உங்களுக்கு வந்து அதிகமான ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதே போல் இன்ட்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ இது வந்து 10 லேக்ஸுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுவே உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. புதுசாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 5 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ அது வந்து அந்த 10 லேக்ஸ்க்கான லிமிட்டுக்குள்ளே வரதுனால உங்களுடைய பேமெண்ட் வந்து இஷ்யூஸ் வராது. ஸோ அதனால் அந்த லிமிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 10 லட்சக்குள்ளே வைப்பது முறையாக ஐடியில் ஃபைல் செய்வது அதாவது வட்டி வரம்பு கவனித்து ஏப்ரல் மாதமே ஃபார்ம் 15G அல்லது H வந்து சமைப்பது. ஒரு வங்கிக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் மட்டுமே போடும்போது உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ரூல் எல்லாத்தையுமே நம்ம வயலேட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா பிரித்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும்.